RSS சங்கிகளோ உங்களிடத்தில் உங்களுக்கும் இந்த தேசத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள். நீ கேட்காதே, உன் அப்பன் கேட்கட்டும், மோடி கேட்கட்டும், அமித்ஷா கேட்கட்டும். அவனுக்கெல்லாம் அப்பனுக்கு அப்பனாய் இருந்து காந்தியை கொன்ற கோட்சேவினுடைய குருமாராக இருந்த சாவர்கர் என்கிற உங்க அப்பன்கிட்ட போய் கேளு. அவன் எழுதியிருக்கிற எரிமலை என்கிற புத்தகத்தில் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் என்னவென்றால், இந்த நாட்டினுடைய அவலங்களை பேசுகிற போது அழகா சொல்றார். ரொம்ப முக்கியம் இது. நீங்க படிக்க வேண்டிய மிக முக்கியம். ஏன்னா இந்த வரலாற்றினுடைய பக்கங்கள் உங்களை சொல்லுகிறது நண்பர்களே. இந்த நாட்டில் நான் ஏதோ அதிகப்படியா பேசல. ஏன்னா வரலாற்றினுடைய பக்கங்கள் தெளிவாக புரிய வைக்கப்பட வேண்டும். 228வது பக்கத்துல யாரு? RSS சங்கிகளினுடைய முப்பாட்டன் சொல்லுகிறான், இந்த நாட்டிற்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன தொடர்பு என்று. நண்பர்களே, மாகாணம் முழுவதும் சுயராஜ்யம் என்கிற புனித நோக்கம் ஜனங்களிடையே திறமையுடன் முஸ்லிம்கள் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். எவ்வழியில்? பிரச்சாரத்தின் மூலம், பிரார்த்தனைகளின் மூலம், புரட்சி இயக்கங்களின் மூலம் இஸ்லாமியர்கள் மக்களின் ஆழ்ந்த கவனம் செலுத்தும்படி செய்தார்கள். முஸ்லிம்களிடையே முல்லாக்கள் தீவிர பிரச்சாரம் செய்து வந்தனர். தேசத்திற்காகவும் மதத்திற்காகவும் நடக்க போகும் போரில் தங்களுடைய ரத்தத்தை சிந்தி வெற்றி பெற ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் உறுதி கொண்டார்கள். அவர்கள் தலைவர்களின் சமிக்குகளை எதிர்பார்த்தார்கள். முஸ்லிம்கள் எல்லோரும் ஆங்கிலேயர்களை தங்களுடைய கொடிய பகைவர்களாக கருதினார்கள். இது மட்டுமல்ல, அலகாபாத் ரகசிய சங்க நிர்வாகத்தில் இந்துக்களை காட்டிலும் முஸ்லிம்களே இந்த நாட்டு விடுதலையில் அதிகம் பங்கு கொண்டார்கள். தேச விடுதலை இயக்கத்தில் இந்துக்கள் முஸ்லிம்கள் என்ற வேற்றுமை ஏதுமின்றி எல்லோரும் சேர்ந்து கொண்டார்கள். இதுதான் இந்தியா என்று சொல்லி உங்க முப்பாட்டன் சொல்லி இருக்கிறான். வேண்டுமென்றால் அவனிடத்திலே போய் கேளுங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த கொடிய சட்டத்தின் மூலம் இந்த நாட்டை துண்டாட நினைத்தால் எங்கள் உயிரே அதற்கு ஆகுதியாகும் என்றால் எங்கள் உயிரை கொடுத்து இந்தியாவையும் இஸ்லாமியர்களை காப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தோமைக்கும் வாய்மொழி கேட்டோமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.